சிங்கிகா, எங்களுக்கு வழி காட்டு, எங்களுக்கு வழி காட்டு. அந்த கொலுசை நாங்க கைப்பற்றியே ஆகணும். எங்களுக்கு அந்த கொலுசு வேணும். அந்த பாத்தாளி புலமோட பொண்ணு அம்மா விட்டுட்டு போன வேலையை முடிக்கணும்னு பாக்குறா. அம்மாக்காக பழி வாங்க கண்டிப்பா வருவா. அப்போ சிங்கிகாவோட சக்தியை எழுப்புறதுக்காக பாத்தாளிக்கு அந்த கொலுசு வேணும். இந்த கொலுசு இல்லாம அவங்க ஆசை என்னைக்குமே நிறைவேறாதுல்ல. சரியா சொன்ன. இந்த கொலுசை நீங்க 2 பேரும் தான் பாதுகாக்கணும். பிரார்த்தனா, அதனாலதான் உனக்கு திரும்ப திரும்ப கனவு வந்துச்சு. ஏன்னா நம்மளோட முன்னோர்கள் உன்னோட கொல்லு பாட்டி நாகேஸ்வரி சில அறிகுறிகளை காட்டியிருக்காங்க. அவங்க விட்டுட்டு போன இந்த வேலையை நீதான் முடிச்சு வைக்கணும். இந்த கொலுசை பாதுகாக்க வேண்டியது உன்னோட கடமை. ஆமா பிரார்த்தனா, இந்த வேலை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீ இந்த வேலையை ரொம்ப சாதுரியமா செய்யணும். ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கும் போது ஜாக்கிரதையா இருக்கணும். நீ ஒரு தப்பான முடிவு எடுத்தனா அப்புறம் நாகலோகம் மிகப்பெரிய விபரீதங்களை சந்திக்க வேண்டியதா இருக்கும். அதை நீ கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. ஆனா உனக்கு எல்லாமே நல்லதா நடக்கும். நீங்களே அதை எனக்கு சொல்லுங்க. பிரார்த்தனோட விதியில அப்படி என்னதான் எழுதியிருக்கு? ஆமா கல்யாணாகம், என்னோட எதிர்காலம் என்னவா இருக்கும் அதை சொல்லுங்க. என் வாழ்க்கையில இதுக்கப்புறம் என்ன நடக்கும்? எனக்கு என்னோட புருஷன் திரும்ப கிடைப்பானா? சொல்லுங்க கல்யாணாகம். நாகராஜன் தக்ஷன் சொன்னாரு, சேஷநாக புத்தகத்தோட ஒரு பேஜ் உங்ககிட்ட இருக்குன்னு. அதுலதான் என்னோட எதிர்காலம் எழுதப்பட்டிருக்கு. என்னோட எதிர்காலம் எப்படி இருக்கும்? அதை நான் உனக்கு சொல்ல முடியாது. இருந்தாலும் நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன். எதிர்காலத்தை சொல்ல முடியாது. அந்த கொலுசோட நிறம் சிவப்பாகுது. அதாவது யாரோ சிங்கிகாவோட சக்தியை தட்டி எழுப்ப முயற்சி பண்றாங்க போல இருக்கு. நீங்க 2 பேரும் சீக்கிரம் இந்த கொலுசை உடனடியா இங்க இருந்து சிங்கிகா சிலையில இருந்து ரொம்ப தூரம் கொண்டுட்டு போயிடுங்க. இல்லைன்னா மிகப்பெரிய ஆபத்து ஏற்படும். போங்க, நேரம் குறைவா இருக்கு, சீக்கிரம் போங்க. சிங்கிகாவோட சிலையில அந்த பளபளப்பு, அப்படின்னா அந்த கொலுசு இங்க அக்கம் பக்கத்துல தான் எங்கேயோ இருக்க. அந்த நாகினிகளும் இங்கதான் எங்கேயோ இருக்காங்க. கண்டிப்பா அவங்க அந்த காளியோ நாகத்தை சந்திக்கத்தான் வந்திருப்பாங்க. அப்படின்னா அந்த கொலுசை பத்தின முழு ரகசியம் இந்நேரம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பல வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த அந்த கதை அவங்க 2 பேருக்கும் இப்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதனால நாம இப்போ ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அவங்க 2 பேரையும் நாம இங்க நம்மளோட உலகத்துல, நம்ம ராட்சச உலகத்துல வச்சு கொன்னுடணும். ஏன்னா நம்மளோட சக்திகள் இங்க சரியா வேலை செய்யும். இங்க இருந்து நாம அவங்கள வெளியில போகவே விடக்கூடாது. என்ன நடந்தாலும் சரி, எப்படியாவது ஏதாவது செஞ்சு அந்த கொலுசை நாம கண்டிப்பா நமக்கு சொந்தமாக்கி தீரணும். பிரார்த்தனா, நம்ம திரும்ப போகும்போது ராட்சச லோகத்தை கடந்து போகணும். நீ இங்க இருந்து ஓடி போயிடு. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இங்க பாரு, இனிமே என்ன ஆனாலும் சரி, நீ இந்த இடத்துக்கு திரும்ப வரவே கூடாது. சொன்னது புரிஞ்சுதா? யார் வந்து கூப்பிட்டாலும் சரி, நானே கூட உன்னை கூப்பிட்டாலும் சரி, என் மேல சத்தியமா சொல்றேன். ஆனா அவனா ஒண்ணும் இல்ல. இப்போ இந்த நாகலோகத்தை நீதான் காப்பாத்தணும். சீக்கிரம் போ. நம்ம உலகம் அழியாம காப்பாத்து போ. இந்த கொலுசை பாதுகாப்பா வச்சுக்க. போ. நம்ம எற நம்மள தேடி வந்துகிட்டு இருக்கு. அங்கேயே நில்லு. வழி மறைக்காம தள்ளி நில்லு. நான் இங்க நிக்க வரல, கொல்ல வந்திருக்கேன். அன்மோல், இந்த நாகினிய நான் பாத்துக்கிறேன். நீ போ. அந்த சேஷ நாகினி பின்னாடி போ. அப்புறம் எப்படியாவது அந்த கொலுசை கொண்டு வந்துற.
அந்த கொலுசு என்கிட்ட கொடுத்துரு, இல்லைன்னா கொன்னுடுவேன். என்ன கொன்னாலும் சரி, இந்த கொலுசு மட்டும் உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. சரிடி, அப்போ ஒரேடியா செத்து தொலை. ஜெய் போலிநாத். போலேநாத், எனக்கு உதவி செய்யுங்க. ஜெய் போலேநாத். வாங்க, என்னோட பிரச்சனையை தீர்த்து வைங்க போலேநாத். எனக்கு உதவி செய்யுங்க. ஜெய் போலேநாத். கொல்லு நாகினி, கொல்லு. அதனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா உன்னால எங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது. அங்கே நில்லு பார்த்தாலே. உன்னால என்ன தடுத்து நிறுத்த முடியாது நாகினி, தடுக்க முடியாது. வேணாம் 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 வேணாம், என்ன விட்டு, ஒண்ணு பண்ணாத, விட்டு. வேண்டாம் 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 வேண்டாம், விடு என்ன, விடு என்ன, என்ன விட்டு. உன்ன மாதிரி சாத்தானுகளை விட்டு வைக்க கூடாது. அடியோட அழிச்சிடணும், உயிரை எடுத்துடணும். என்ன விட்டு. இனிமே என்கிட்ட இருந்து உன்னை யாரும் காப்பாத்த முடியாது. செத்து தொலை. பிரார்த்தனா, பிரார்த்தனா, என்ன காப்பாத்து. பிரார்த்தனா, பிரார்த்தனா, என்ன காப்பாத்து. எனக்கு உதவி செய் பிரார்த்தனா, எனக்கு உதவி செய் பிரார்த்தனா. அம்மா, அம்மா, நான் இதோ வந்துட்டேன்.
அம்மா பிரார்த்தனா, நீ எதுக்கு இங்க வந்த? நீ இங்க வந்திருக்க கூடாது. இது எல்லாமே இவங்களோட சதி. ஓடிடு, இங்க இருந்து தப்பிச்சு போயிடு பிரார்த்தனா. இல்ல, நான் உங்களை இந்த நிலைமையில விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். பிரார்த்தனா, பிரார்த்தனா. ஒன்பதாவது நாகமாணிக்கம் எங்க கைக்கு வந்து சேர்ந்துருச்சு. ஆனா இப்போ அந்த திவ்ய கொலுசும் எங்க கைக்கு வந்துருச்சு. சிங்கிகா இதை பார்த்து எவ்வளவு சந்தோஷப்படுவா. இப்ப அவ தன் சக்திகளை நமக்கு தருவா, அன்மோளுக்கு கொடுப்பா. சீக்கிரம் வாங்க, வாங்க சீக்கிரம் போலாம். பிரார்த்தனா, உனக்கு எலும்புல அடிபட்டிருக்கு. இந்த காயம் ரொம்ப ஆபத்தானது. இத உடனே நம்ம சரி பண்ணலனா உன் உயிருக்கு ஆபத்தாயிடும். ஒரு சேஷனாகினி உயிர் அவங்க முதுகு எலும்புல அடிபட்டா மட்டும்தான் போகும். இல்ல, பிரார்த்தனாக்கு எதுவும் நடக்க நான் விட மாட்டேன். அம்மா, எனக்கு ஒண்ணும் இல்ல. அந்த கொலுசை காப்பாத்துங்க, அதை மீட்டு கொண்டு வாங்க. இன்னைக்கு ஏன் திடீர்னு வானிலை இவ்வளோ மோசமா இருக்கு? இவ்வளோ அதிபயங்கர மழையா? பகல் நேரத்துல கார்மேகம் சூழுது. கண்டிப்பா ஏதோ பெரிய விபரீதம் நடக்க போகுது போல இருக்கே. பிரார்த்தனா, கண்ணை திறந்தே வச்சுக்க. தலைவரே, நீங்க கேட்டதை நான் கொண்டு வந்திருக்கேன். நாகேஸ்வரியோட அந்த கொலுசை கொண்டு வந்திருக்கேன். பிரமாதம் பாத்தாளி, பிரமாதம். சரியான நேரத்துல நீ இந்த கொலுசை கொண்டு வந்திருக்க. நாளைக்கு இந்த வருஷத்தோட மிகப்பெரிய நீண்ட கருப்பு ராத்திரியா இருக்கும். எல்லா கருப்பு சக்திகளும் நாளைக்கு படையெடுத்து வரும். நம்மளுடைய ராட்சச வம்சம் பல வருடங்களா இந்த கருப்பு ராத்திரிக்கு தான் காத்துக்கிட்டு